ஹலோ ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம், அதாவது முட்டம் பீச். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம். அதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து மத்தியான சாப்பாடு நான் ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாழை இலையில பொதிச்சோறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்த கட்டை சம்மந்தி ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பாடு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா கேபேஜ் பொரியல் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு காம்பினேஷன் தான், சூடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். முட்டை வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஆம்லேட்டு, அப்புறம் சங்கரை மீன் வந்து பொரிச்சது வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பொதிச்சோருடைய ஸ்பெஷல். சூப்பராக இருக்குது, பார்த்தாலே திங்கணும்னு தோணுது. இப்போ இதை வந்து மடித்து அப்படியே வாழை இலையில பொதிஞ்சு எடுத்துக்கலாம். மத்தியானம் இது சாப்பிட்றதுக்காக ஓப்பன் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது. ஓகே, கொஞ்சம் இங்கே ஈரம். நம்ம வந்து இப்போ முட்டம் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பின்னாடி தெரியுது பாருங்க, இதுதான் பீச். சூப்பராக இருக்கும், ஒரு செம்மையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகே, நூலி புதுசாக கட்டியிருக்காங்க. இது ரொம்ப, ஆனால் மத்தியான டைமில் நான் இங்கே வந்திருந்தோம். ரொம்ப வெயில், பட் ஓகே, கொஞ்சம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. அலீனா, ஓ ஹாப்பியா? பார்க் இருக்கு. அலீனா ஜாலியா? அலீனா பார்க்குக்காகவே வந்துச்சு. இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சிருக்கிறது குழந்தைங்களுக்கு, பார்க்க அழகா இருக்கு. வாவ், பீச். எங்க என்னங்க நாட் அலோடா இங்க? அங்க இல்ல, கீழே தான், அங்க டவுன்ல, அந்த பக்கம் போகணுமா? சூப்பரா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குல்ல அலைனா? இந்த பீச் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கு நிறைய ராக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கல் இருக்கிற இடம். அது நெக்ஸ்ட் நம்மளுடைய லஞ்ச் ஓபன் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாத்தீங்கன்னா சூடா சோறு வாழை இலையில வச்சு அந்த ஃபிளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பார்த்தாலே ஒரு கட்டு கட்டுன போல தோணுது. சரி, நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோ. என்னடா காத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரொம்ப காத்து, இருக்க கூட முடியல. பட் சூப்பரா இருக்கு இடம். இன்னும் இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிச்சா நல்லா இருக்கும். சாப்பிடுறியா? எத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்? பிடிக்கிறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்கும் பிடிக்கும். கஷ்டப்பட்டு காலையில எழுந்து எல்லாம் சமைச்சது நானே. பிடிக்காதா? ஒழுங்கு மரியாதை திங்கலாம். கஷ்டப்பட்டு சமைச்சா சாப்பிட முடியாது. இஷ்டப்பட்டு தான் சமைச்சா என்ன பண்ணலாம் அதுக்கு? சொர்க்கமே என்றாலும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன பண்றீங்க? டைம் பாக்குறீங்களா? இதுக்கு டைம். ஓ இதுவா? செம்ம வெயில், கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கலாம். டேஞ்சர் ஜோன், அது டவுன் இல்ல. அருண், இந்த விண்டோல இருந்துட்டு அந்த விண்டோக்கு போயிட்ட. ஆல் ஏரியா நம்ம ஏரியா. நல்லா இருக்கு இந்த இடம், எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்ப போனா அவ்வளவு. இந்த பீச் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க அழகா இருக்குதோ அதே மாதிரி டேஞ்சர் ஜோன் கூட. அப்புறம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பாறை கட்டு மாதிரி இருக்கும். பாறை கல்லில் அப்படியே கட்டு கட்டாவே இருக்கு இந்த இடம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஒரு சூப்பரான இடம் இது. பாறை பாறை அண்ட் இந்த பாறை இதை இங்க பாருங்க, இங்க எல்லாம் டேஞ்சர் ஜோன்னு போட்டிருக்காங்க. இங்க எல்லாம் இறங்கக்கூடாது நம்ம. காத்து ரொம்ப இருக்கு. அங்க ஒரு குட்டி ஐலண்ட் இருக்கு. ஐலண்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு கல். எல்லாரும் அது பாறை மாதிரி ஏதோ இருக்கு இங்க. அருண், நம்ம இலங்கைக்கு வந்துட்டோம் பாரு. இலங்கை தெரியுது சத்யா, இலங்கை. சும்மா ஒரு பாறை கல்ல பார்த்துட்டு நான் இலங்கைங்கிறேன். என்னது? லைட் ஹவுஸ் இருக்கு. ஆமா, அங்க லைட் ஹவுஸ். ஆரஞ்சு அண்ட் black கலர்ல இருக்கு. ஒயிட் அண்ட் black கலர், ஆரஞ்சு அண்ட் black கலர். லைட் ஹவுஸ் இருக்கு.
அப்பெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? கடல்ல தான் உப்பே உருவாகும்னு. சரி. ஏன்னா அது உப்பு தண்ணி. பேக் பண்ணி ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு வாங்கி பண்ணி அந்த உப்பு தண்ணியே உப்பு பண்ணுவாங்க. குலாப் ஜாமுன் தண்ணியில தான் குலாப் ஜாமுன் உருவாகுதா? ஆனா சக்கரை தண்ணி. ஐயோ அம்மா காட்டு எப்படி அடிக்கடி பார்த்து ஹேண்ட் கூட தலையில நிக்க மாட்டேங்குது. சரி தூக்குங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேடோ கிளாக் மாதிரி இருக்கும் இந்த கிளிய வச்சு அந்த மாதிரி. ஸோ வெயில் மாற 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 வந்து டைம் அந்த ஷேடோ அப்படியே சுத்திட்டே வரும். அருண் இங்க மீனா? குட்டி குட்டி மீன் காமிக்கிறான். குட்டி குட்டி மீனா? மீன் இருக்கிற இடத்துல போக முடியாதா? ஏய் நீ இங்க இறங்கி இருக்கியா? பாத்துடா. போக முடியாதா? இங்க இறங்க கூடாது. பாசி வலிக்கிடும். வழுக்கிடுது. குட்டி குட்டி மீனுங்க நிறைய இருக்கு. சின்ன மீன். பிடிச்சிட்டு போயிடலாமா? கலர்ல பிடிச்சிட்டு போய் டேங்க்ல விட்டுலாமா? அப்புறம் கொஞ்சம் பெருசு. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு கால் நனைக்கிறதுக்காக கடல்ல வந்திருக்காங்க. இங்க நாங்க வந்தா இங்க 2 பேரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல. சீஷல் எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கு. உயிரோட இருக்கு போல. இதெல்லாம் உயிரோட இருக்கு எல்லாம். வரவே மாட்டேங்குது இல்ல செடி. இது வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்ல வைக்க நல்லா இருக்கும். ஏய் அருண் என்ன போய் கவந்துக்கின்னு இருக்க? என்னது இது? காலையில இருந்து ஷெல்லு பிச்சது. ஆமாவா? உள்ள நத்தை இருக்கு. ஆமாவா? உயிரோட. வாவ். உள்ள இருக்கு நத்தை. ஆமா ஆமா உள்ள இருக்கு. அதுக்குள்ள உயிரோட இருக்கு. உயிரோட இருக்கு இதுக்குள்ள. அதுக்குள்ளடா இந்த இது வச்சுக்கோ. அது எவ்வளவு அழகா இருக்கு அருண் பாக்குறதுக்கு. நான் இந்த பீச் ஃபைனலி இன் முட்டம் பீச். நான் என்ஜாய் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே. என்ஜாய் பண்றியா? இங்க பாரு அருண் இது அணங்குது. மூவ் ஆயிட்டே இருக்கு. சூடு அதால பொறுக்க முடியல போல. என்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை மீன் பிடிச்சீங்க? அருண் மீன் பிடிக்குது. அலைனா இதுல கிடைச்சிச்சாதண்ணா? ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சி இந்த பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு இருக்கோம் நாங்க. நம்ம வீட்டுல தொட்டியில போட்டுடலாம். நீ எது கழுவுற? அது எஸ்கேப் ஆச்சு. சின்ன இதுதான் வந்தது. ஏதோ இங்க நிறைய மீனுங்க குட்டி குட்டியா இதுக்கு இடையில எல்லாம் வந்தது. அங்க இங்க என்னத்தை எடுக்கிறீங்க? அது இலை இல்ல அங்கதான் சுத்தினுக்குறான். குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இங்க குப்பை பறிக்க கிடைச்சா கை வச்சு கொஞ்சம் செதறி விட்டாலே. இரு வரமாட்டானுங்க. அவனுங்க போயிட்டானுங்க போல அடிச்சுக்கின்னு. இங்க இல்ல எஸ்கேப் ஆயிருக்கு. வேற பாறைக்கு அடியில தான். ஐயோ என்னடா எனக்கு நனைஞ்சிச்சா? அங்கதான் இருக்குதா? அதோ உன் கால் பக்கத்துல தெரியுது. இரு தண்ணி வந்து கலந்து விட்டு இருக்குது. அப்படியா? பக்கத்துக்குள்ள அது ஓடி வருது. தீவிரமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நீயே நானே வா.